அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிப்டி 66 பாயிண்ட் குறைஞ்சி 18,003லையும், அதே மாதிரி பேங்க் நிப்டி 496 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி 41,369லையும் முடிஞ்சிருக்கு. அண்ட் நிப்டிலையும் பேங்க் நிப்டிலையும் இவ்வளோ கம்மியான மூவ்மெண்ட் இல்லை. ஆக்சுவலாக வந்து நிப்டி வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து ஒரு நல்ல ரிகவரி, கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் அதே அளவு ரிகவரி. அண்ட் இந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ட்ராப் பண்ணது கிடையாது. நேற்று நியூஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அதாவது நேற்று ஈவினிங் வந்த நியூஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா கடைசி பாயிண்ட்ல வந்து இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கும் கரெக்டாக வந்து நம்ம 18,091 மார்க் பண்ணியிருந்தோம் ரெசிஸ்டன்ஸு. இன்னைக்கு காலையில் வந்து 18,091.55 கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்துல வந்திருக்கு. அதாவது எக்ஸாக்டாக எப்படி மார்க் பண்ணீங்கன்னு கேட்க, அதாவது நம்ம மார்க் பண்ணது வந்து 18,091.95 40 பைசா 0.40 பாயிண்ட் கம்மி. அண்ட் எப்படி கரெக்டாக மார்க் பண்ணீங்கன்னு கேட்காதீங்க. சம்டைம்ஸ் வந்து நம்மளோட லெவல்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாது. அதே மாதிரி பேங்க் நிப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓவரால் டே வந்து இந்த ரெட் லைன் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டே ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு முந்தானேத்து வீடியோ பார்த்தீங்கன்னா அப்போ தெரிஞ்சிருக்கும். முந்தானேத்து வீடியோ, அதாவது வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன், அந்த வீடியோவில் வச்ச ரெசிஸ்டன்ஸ் இது டச் ஆனதுக்கு அப்புறம் தான் மாற்றணும். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை மீட் பண்ணிருக்கு. இது வந்து செகண்டரி ரெசிஸ்டன்ஸாக மேலே இருக்கிற லைன் கொடுத்துருந்தேன். அண்ட் இந்த அளவுக்கு ஒரு ரிகவரி வந்து யாருமே எதிர்பார்க்கல. இந்த ரிகவரிக்கு முக்கிய காரணமே வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ்ன்னு சொன்னால் அது மிகையாகாது. அண்ட் பேங்க் நிப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் வந்து கேப் டவுன் ஆச்சு. அங்கேருந்து ஒரு பெரிய ரிகவரி, கிட்டத்தட்ட 1,300 பாயிண்ட் ரிகவரி. அண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 3 சின்ன லைன் இருக்கு பாருங்களா, இது வந்து நான் இன்ட்ராடேக்காக, இது வந்து ரெசிஸ்டன்ஸாக சொல்லிட்டு நான் இன்ட்ராடேக்காக ட்ரா பண்ணேன். அதை டெலீட் பண்ணிடுறேங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃபுல் புல்லிஷாக இருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் வந்து கடவுள் புண்ணியத்தில் வந்து யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் மாதிரி அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் மாதிரி 4% டவுனில் ஓப்பன் ஆகல, மைல்டாக தான் நெகட்டிவ் ஓப்பன் ஆச்சு. அண்ட் 1% கீழே தான் டவுனில் இருந்தது. இதுக்கு இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு முக்கியமான காரணம் வந்து யூஎஸ் சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வரலன்றது தான். அதை பற்றி நம்ம பல நாள் சொல்லிட்டு இருந்தோம். முக்கியமான ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம வீடியோவில் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம். அடுத்தது வந்து செப்டம்பர் 21 வந்து ஒரு ஈவெண்ட் வருது. அந்த ஈவெண்ட் அப்பவும் வந்து ஓவர் நைட் பொசிஷன்ஸ் கேரி பண்ணாதீங்க. அண்ட் யூகேவோட சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து மார்க்கெட் நடக்கும்போது வந்தது. அதாவது அவங்க யூகே வந்து அவங்க என்ன எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்கன்னா 10% எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. அந்த எஸ்டிமேட்டுக்கு படி பார்க்கும்போது 10% வந்திருக்கணும். ஆனால் 0.1% வந்து கம்மியாக வந்திருக்கு. அண்ட் இந்தியாவோட ஹோல்சேல் பிரைஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்கு. இந்த ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து இன்ஃப்ளேஷன் வந்து குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக 13.93 இருந்தது வந்து 12.41% குறைஞ்சிருக்கு. அண்ட் இது வந்து ரொம்பவே ஒரு பாசிட்டிவான செய்தி. ஆனால் ஃபுட் இன்ஃப்ளேஷன் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 0.52% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஐடி செக்டார் வந்து நேற்று யூஎஸ் மார்க்கெட் விழுந்த போது அங்கேருந்து யூஎஸ் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து பெரிய அளவில் வீழ்ச்சிக்காங்க பார்த்தோம். ஐடி செக்டார் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உலக அளவுலேயே வந்து எல்லா நாட்டில் இருக்கிற ஐடி செக்டார் ஸ்டாக்ஸும் வந்து ரொம்ப மோசமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் யூஎஸ்ல கூட ஐடி செக்டார் வந்து நேற்று பயங்கரமாக வீழ்ச்சி கண்டது. அண்ட் அதை தொடர்ந்து நொமுரா அவங்க வந்து ஐடி செக்டாருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தொடர்ந்து ரெவன்யூ ஸ்லோ டவுன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ளேஷன் குரோத்தும் ரெவன்யூ ஸ்லோவும் இருக்கும். இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கு, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அதே மாதிரி ரெவன்யூ அதிகமாக இருக்கிறதுனாலையும் ஐடியோட பட்ஜெட்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்ஃபோசிஸ் டெக் மஹிந்திரா வாங்குறதா இருந்தால் இன்ஃபோசிஸ் டெக் மஹிந்திரா வாங்க சொல்லியிருக்காங்க. லார்ஜ் கேப்ஸ்ல பெர்சிஸ்டன்ஸ் வந்து மிட் கேப்ஸ்ல வாங்கலாம்னு சொல்லி ஐடியா கொடுத்துருக்காங்க. டிசிஎஸ்ஸையும் எல்என்டி இன்ஃபோடெக்கையும் வந்து ஐடியா கொடுக்கல. அதே மாதிரி கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபோசிஸ்க்கு வந்து செல் டார்கெட் கொடுத்துருக்காங்க, 1,244 ரூபாய் டார்கெட் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் 10-15% விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிசிஎஸ் வந்து 2,611 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 10% 15% விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் தான் இன்னைக்கு வந்து ஓவரால் வந்து பேங்க் நிப்டிலையும் அதே மாதிரி நிப்டிலையும் இவ்வளோ பெரிய பாசிட்டிவ்னஸ் வரதுக்கு காரணமே பேங்கிங் செக்டார் தான். பேங்கிங் செக்டார்ல எந்த ஸ்டாக் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது இண்டஸ்இண்ட் பேங்க் தான். இதுக்கு காரணம் வந்து பல புரோக்கிங் நிறுவனமும் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கு வந்து பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு சிஎல்எஸ்ஏ வந்து 1,400 ரூபாய் டார்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் இவங்களோட சைக்கிளிக் பிசினஸ் வந்து மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸ் பிசினஸ்லயும் வந்து ஒரு நல்ல அவுட்லுக் க்ரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து 1,200 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. இன்னைக்கு நிப்டியும் சரி பேங்க் நிப்டி சரி இந்த அளவுக்கு பாசிட்டிவான ட்ரேட் ஆனதுக்கு பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான் காரணம். காஃபி டே என்டர்பிரைசஸோட ஷேர் வந்து இன்னைக்கு பெரிய அளவில் உயர்ந்திருக்கு. இதுக்கு காரணமாக நான் பார்க்குறது வந்து காலையில் ஒரு செய்தி வந்தது, ப்ரீ மார்க்கெட் ட்ரேட்ல வந்து 10 லட்சம் ஷேர் வந்து கை மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த காஃபி டே என்டர்பிரைசஸோட ஸ்டோரி கேட்டிங்கன்னா ரொம்பவே டச்சிங்காக இருக்கும். இந்த வாரம் சாட்டர்டே வந்து இந்த காஃபி டே என்டர்பிரைசஸ் பற்றி நான் பேச போகிறேன். அண்ட் விருப்பம் இருக்கிறவங்க கேளுங்க.
இன்னைக்கு காலையில நியூஸ் வீடியோல பார்த்திருந்தோம், டாடா பவர் நிறுவனமும் டாடா ஸ்டீல் நிறுவனமும் வந்து ஃபண்ட்ரைஸ் பண்றதுக்கு பாண்ட் மூலியமா ஃபண்ட்ரைஸ் பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. அதுக்கான அவங்க போர்டு கூட போகுதுன்னு சொல்லியிருந்தோம். அந்த டாடா பவர் பத்தி இன்னைக்கு மார்க்கெட் நடக்கும்போது ரெண்டு அப்டேட்ஸ் வந்தது. அதாவது முதல் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து 596 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஆர்டர் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம புனேல இருக்கிற டாடா மோட்டார் பிளான்ட்ல வந்து இவங்க வந்து சோலார், அதாவது 4 மெகாவாட் மின்சார உற்பத்தி திறன் கொண்ட சோலார் பிளான்ட் வந்து அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து டாடா பவருக்கு ஒரு பாசிட்டிவான செய்தி. செர்வோடெக் பவர் சிஸ்டம் பத்தி ஒரு வந்த செய்தி என்னன்னா, கம்பெனி வந்து ஒரு புது சப்சிடரி வந்து உருவாக்க போறாங்க. இந்த சப்சிடரி மூலமா அவங்க பேட்டரி பிசினஸ் ஈடுபட போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டரி பிசினஸ்னா அவங்களே பேட்டரி தயாரிக்கிறது, இறக்குமதி பண்றது, ஏற்றுமதி பண்றது மாதிரியான பிசினஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த செய்தி வந்ததுக்கு ஷேர் வந்து அப்பர் சர்க்கியூட்ல முடிஞ்சிருக்கு. கோரமண்டல் இன்டர்நேஷனல் வந்து ட்ரோன் பிசினஸ்ல என்டர் ஆக போறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு இந்த ஷேர் வந்து பயங்கர வாலட்டைலா ட்ரேட் ஆனாலும் வர காலகட்டத்தில் இது வந்து ஒரு பாசிட்டிவான செய்தி, கம்பெனிக்கு வந்து ஒரு பாசிட்டிவான செய்தின்னு பார்க்கப்படுது. அண்ட் 52 வீக் ஐல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிறதுனால பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. வேதாந்தா நிறுவனத்தை பத்தி நேத்து ஒரு செய்தி பார்த்தோம். கிட்டத்தட்ட குஜராத்ல வந்து 1.5 லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஃபாக்ஸ்கானும் இவங்களும் சேர்ந்து செமிகண்டக்டர் சிப்ஸ் தயாரிக்க போறதா சொல்லி ஒரு பார்த்தோம். அண்ட் இன்னைக்கு கொடுத்திருக்கிற செய்தி என்னன்னா, மகாராஷ்டிரால வந்து இவங்க வந்து ஐபோன்ஸ் அண்ட் டிவி எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிற ஃபேக்டரி அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலே வந்து இந்த மாதிரி செமிகண்டக்டர் சிப்ஸ் தயாரிக்கிறதுனால லேப்டாப், கம்ப்யூட்டர்ஸ் மாதிரியான பொருட்களோட விலை வந்து குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வேதாந்தா நிறுவனத்தை பத்தி வந்து இன்னொரு செய்தி என்னன்னா, இவங்க வந்து இந்துஸ்தான் ஜிங்க் வந்து அவங்களோட ஷேர்ஸை விற்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து இந்துஸ்தான் ஜிங்க்ல தனக்கான ஷேர்ஸ் விற்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, முடிவெடுத்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஒருவேளை கவர்மெண்ட் வித்தா கூட எங்களால் 5% ஷேர்ஸ் வரை தான் வாங்க முடியும்னு சொல்லி இன்னொரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த நியூஸஸ் வந்து வேதாந்தா ஷேர் வந்து பாசிட்டிவ் இம்பாக்ட் பண்ணிருக்கு. 10% அளவு ஷேர் விலை உயர்ந்து இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. அண்ட் ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட ட்ரோன்ஸ்ல புது விதமான ஒரு ட்ரோன்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ட்ரோனோட மாடல் பேர் பார்த்தீங்கன்னா கட்டிங் எட்ஜ் அட்வான்ஸ்டு ட்ரோன் டிஃபெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் ஷேர் 4.5% விலை உயர்ந்து முடிஞ்சிருக்கு. அர்ஷா இன்ஜினியரிங்கோட ஐபிஓ வந்து நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். நீங்க அப்ளை பண்ணிட்டீங்களா இல்லையான்றதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அர்ஷா இன்ஜினியரிங்கோட கிரே மார்க்கெட் பிரீமியம்னு பார்க்க போனீங்கன்னா 533 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் மார்க்கெட் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை கண்டதுக்கு அப்புறமும் கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து அதே அளவு மெயின்டைன் பண்ணிருக்கிறது பெரிய விஷயம் தான். அண்ட் ரீட்டைல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. 2.47 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ரீட்டைல் போர்ஷன் அவங்களுக்கு அலாட் பண்ணதை விட 2.47 மடங்கு அதிகமாகவே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அண்ட் ஓவராலா பார்க்கும்போது 2 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி அனாலிசிஸ் பார்ப்போம். நிப்டியோட ஆக்டிவிட்டி வந்து வீடியோட தொடக்கத்திலே பார்த்துட்டோம். அண்ட் நிப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா நான் பார்க்கறது அதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா தான் மெயின்டைன் பண்ண போறேன். சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் இறக்க போறேன், அதாவது இந்த பாடி கிட்ட இறக்கிப்போம், இன்னைக்கு லோவோட பாடி கிட்ட இறக்கிப்போம். அண்ட் நிப்டியோட சப்போர்ட்டா நான் பார்க்கறது வந்து 17,790 அண்ட் ரெசிஸ்டன்ஸா பார்க்கறது, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா பார்க்கறது வந்து 18,090. அதை தாண்டி போகும்போது இந்த 120 90 to 120 ரேஞ்ச் பாருங்க. இது பிரேக் ஆனா அடுத்த டிசிஷன் எடுத்துக்கலாம். அண்ட் பேங்க் நிப்டி பார்க்கும்போது ஓவரால் இன்னைக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு பேங்க் நிப்டி. ஸோ வந்து சப்போர்ட்டா நான் பார்க்கறது வந்து முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆனதை நான் சப்போர்ட்டா பார்க்கறேன். இன்னைக்கு டே ஐயை வந்து நான் ரெசிஸ்டன்ஸா பார்க்கறேன். அதை தாண்டி போகும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஆனா இன்னைக்கு டே வந்து பிரேக் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு பெரிய ரேலி வந்திருக்கிறதுனால மீன் ரிவர்ஷன் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. அண்ட் சப்போர்ட்டா நான் பார்க்கறது ஃபர்ஸ்ட் பிரைமரி சப்போர்ட்டா நான் பார்க்கறது வந்து 41,030. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸா நான் பார்க்கறது வந்து 41,630. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் கார்பரேட் ஆக்ஷன்ஸ் வந்து நான் தனி வீடியோவை போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.